ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட அடி வயிற்று சதைகளை குறைக்கிறதுக்கும் நம்மளோட அடி வயிற்றில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நம்மளோட போஸ்டர் நம்மளோட உடல் தோரணையை இன்னும் நல்லா மாற்றுறதுக்கு அப்புறம் நம்மளோட முதுகெலும்பை இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு ஆசனம் இருக்குது. இந்த ஆசனத்துக்கு பரத்வாஜ் ஆசனா அப்படின்னு பெயர். பரத்வாஜ முனிவரோட பெயரால் இந்த ஆசனம் குறிக்கப்படுது. இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுனால நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இது எல்லா விதமான பலன்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆசனத்தையும் வழக்கம் போல் காலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வார்மப், அப்புறம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாத்தையும் பயிற்சி செஞ்சு உடல் தசைகள் எல்லாத்தையுமே இலகுவாக்கிக்கோங்க. இரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த ஆசனத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்யலாம். முதல் நாள்லையே இந்த ஆசனத்தை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நாட்கள் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு மிக விரைவாக இந்த ஆசனம் வர ஆரம்பிச்சிடும். பயிற்சி பெற்ற ஒரு யோகா ஆசிரியரோட துணை மற்றும் வழிகாட்டுதலோட இந்த ஆசனத்தை நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக விரைவாக இந்த ஆசனாவை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பார்க்கலாம். முதல்ல கால்களை முன்னோக்கி நீட்டின நிலையில் அமர்ந்துட்டு உங்களோட வலது காலை மடித்து இந்த வலது காலை இந்த மாதிரி மேல் நோக்கி எடுத்து வச்சுட்டு உங்கள் வலது முட்டியை கீழே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த இடது காலை மடித்து பின்னோக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களோட கைகள் இரண்டையுமே தோள்பட்ட அளவுக்கு இந்த மாதிரி நீட்டிக்கணும். வலது கையை உடம்புக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்களோட வலது காலோட கட்டை விரலை கை பின்வழியாக பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த கையை அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா இடது கையால் இந்த வலது முட்டியை பிடிச்சிட்டு உடம்பு இந்த மாதிரி மெதுவாக திருப்பிக்கணும். இந்த ஆசனத்தில் ஒரு 20 வினாடிகள்லேருந்து 30 வினாடிகள் வரைக்கும் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம முயற்சி செய்யணும். அதற்கப்புறமா மெதுவாக உங்கள் உடம்புக்கு பின்பக்கத்தில் இருக்கிற இந்த வலது கையை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இடது கையை எடுத்துக்கணும். முதல்ல நம்மளோட வலது காலை எடுத்து கீழே வச்சுட்டு இடது காலை முன்னோக்கி நீட்டிக்கலாம். அப்புறமா வலது காலையும் நீட்டிக்கணும். கொஞ்ச நேரம் கைகள் பேக்கில் இந்த மாதிரி பதிச்சுட்டு கால்களை நல்லா தளர்த்தி நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நாம் அடுத்த சைடும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய துவங்கலாம். இப்போ நாம் பயிற்சி செஞ்ச இந்த ஆசனம் தான் பரத்வாஜ் ஆசனம். இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நம்மளோட உடல் ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாடி போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்ஷன் ஆகும். நம்மளோட தோள்கள் ரொம்ப வலுவாகும். இன்னும் பல விதமான பலன்கள் இந்த ஆசனம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நாம் பரத்வாஜ் ஆசனம் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயிற்சி செய்கிறது, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.